வீட்டோட என்ட்ரன்ஸ் இல்லைன்னா கார்னரில் ஒரு சின்ன டெக்கர் வந்து பார்க்கலாம். இந்த வால் ஸ்டிக்கர் வந்துட்டு நான் அமேசானில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் டேபிள் போட்டுட்டு அதுக்கு ஏற்ற ஹைட்டில் வந்து இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் ஒட்டியிருக்கேன். என்னோட கான்செப்ட் வந்து புத்தர் இருக்கிற மாரி. ஸோ புத்தருக்கு பின்னாடி ஒரு மரம் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வால் ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த டேபிள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் ஒட்டியிருக்கேன். இது 2மே வந்து ஒரு ரூ. 200 வர ஒரு பட்ஜெட் தான். மற்றபடி எல்லாமே என்கிட்டயே இருந்ததுனால பெருசா செலவு எதுவும் கிடையாது. ஸோ இந்த டேபிளில் வால்பேப்பர் ஒட்டியாச்சு. இது புத்தர் வைக்கிறதுக்கு ஒரு ஹைட்டான ஒரு விஷயம் தேவைப்பட்டது. ஸோ என்னுடைய அப்பாவோட பெட்டி இருந்தது, அதை வச்சுட்டேன். உங்ககிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் புக்ஸ் கூட வச்சுக்கலாம். அண்ட் முன்னாடி வந்து ஒரு பாட் பொரி வந்து வச்சுருந்தேன். அதில் எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். அதுவுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கேண்டில் மாதிரியோ விளக்கு மாதிரியோ கூட அந்த இடத்த வச்சு நீங்கள் அலங்கரிச்சுக்கலாம். ஸோ ஒரு சின்னதாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். நிறைய கிளிப்பிங்ஸ் இதில் டெலீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் இதில் நிறைய வந்து க்ரீனரிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு வெளிச்சம் வராது அப்படிங்கிறதுனால மணி பிளான்ட்டோட விட்டுட்டேன். ஃபைனல் லுக் இது தான். எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.